அதன் கீழே சட்டத்தின் கீழே இவரும் கைதாகி இப்பொழுது 22ஆம் தேதி வரை விளக்கமறியலில் இருக்க போகின்றார். அதே போல இந்த விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்ற நிட்டம்புவ போலீசார் இன்று நீதிமன்றத்தில் தெரிவித்திருந்தார்கள் மிக முக்கியமான ஒரு விடயத்தினை. அதாவது இந்த சம்பவம் தொடர்பாக முழுமையான விசாரணைகள் செய்து முடிக்கப்பட்டுள்ளதாகவும் விசாரணை ஆவணங்கள், அறிக்கைகள், ஆவணங்கள் அனைத்தும் சட்டமா அதிபர் திணைக்களத்துக்கு சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாகவும் நிட்டம்புவ போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். ஆகவே இந்த விசாரணை அறிக்கைகள், உரிய ஆவணங்கள், சாட்சியங்கள் எல்லாம் வைத்து சட்டமா அதிபர் திணைக்களம் இதில் சம்பந்தப்பட்டவர்களுக்கு எதிராக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்வதா இல்லையா என்பது குறித்து இனி சட்டமா அதிபர் திணைக்களம் தான் முடிவு செய்யும். இதற்கு முன்பதாகவும் இப்படியான விசாரணைகள் இடம்பெற்று சட்டமா அதிபர் திணைக்களத்துக்கு ஃபைல் சென்றாலும் கூட குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படாத பல வழக்குகளும் இருக்கின்றது, பல வழக்குகள் இல்லாமலும் போயிருக்கின்றது. ஆனால் இந்த விவகாரம் என்ன நடக்கும், ஏது நடக்கும் என்பது தான் நாமும் பார்த்து கொண்டிருக்கின்றோம். நிச்சயமாக தேரருக்கு எதிராக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட வேண்டும். சாட்சியங்கள் சரிபார்த்து ஆதாரங்கள் எல்லாம் பக்காவாக இருந்தால் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படும். ஆகவே இனி அது சட்டமா அதிபர் திணைக்களத்தை சார்ந்தது. அவர்கள் அதற்கான நடவடிக்கைகள் எடுப்பார்கள். எடுத்தவுடன் நீதிமன்ற நடவடிக்கைகளை பொறுத்து அடுத்தடுத்த அப்டேட்ஸ்களை எங்களுக்கு தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். இதில் மிக முக்கியமான விடயம், இந்த தேரர் கடந்த 9ஆம் தேதி, மே மாதம் 9ஆம் தேதி அதிகாலை தான் கைது செய்யப்பட்டார். இந்த விவகாரம், அதாவது இந்த குறித்த சிறுமி பாலியல் துஷ்பிரயோகத்துக்கு உள்ளாக்கப்பட்ட விடயம் ஒரு ஊடகவியலாளர் மூலமாகத்தான் வெளியே வருகிறது. இந்த சிறுமி தான் பட்ட அவஸ்தை துன்பங்களுக்கெல்லாம், அதாவது அவருடைய கடந்த காலங்களில் அவர் பட்ட பல வேதனையான சம்பவங்களுக்கு எல்லாம் ஒரு இடத்தில் இவர் குறிப்பிட்டிருக்கின்றார், போலீஸ் அதிகாரிகளுக்கு தெரிவித்திருக்கின்றார். அது ஊடகவியலாளர் ஒருவர் கிடைக்கின்றது. அந்த ஊடகவியலாளர் தான் பெண்கள் மற்றும் சிறுவர் பாதுகாப்பு பிரிவு அமைச்சுக்கு சென்று இது சம்பந்தமாக முறைப்பாடு செய்து பிறகு தான் விசாரணைகள் ஆரம்பிக்கப்படுகின்றது. சிறுமி போலீஸ் காவலுக்கு எடுக்கப்படுகின்றார். விசாரித்து பார்க்கும் போது தேரருடைய பெயரும் வருகின்றது. தேரருடைய பெயரை பார்த்து வியந்து அதிர்ச்சி அடைந்த போலீசார் இது சம்பந்தமான அடுத்த கட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்கின்றார்கள். தேரரை தேடுகிறார்கள். தேரர் அப்போது எங்கிருந்து இருக்கின்றார்? கொழும்பில் இருக்கின்ற நவலோக வைத்தியசாலையில்.